தாராபுரத்தில் ஆதித்தமிழர் பேரவை மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தமிழக அரசு தமிழ்நாடு முழுவதும் அம்பேத்கர் சிலை திறக்கப்பட வேண்டும் என கோரிக்கை. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் ஆதித்தமிழர் பேரவை திருப்பூர் கிழக்கு மாவட்ட மாநில மற்றும் அம்மாவட்ட நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் தாராபுரம் நகராட்சி பூங்கா சாலையில் அமைந்துள்ள தமிழ் கலை மன்றத்தில் நடைபெற்றது. இக்கூட்டம் ஆதித்தமிழர் பேரவை நிறுவனர் மற்றும் மாநில தலைவர் அதியமான் தலைமையில் மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டில் திமுக திராவிட மாடல் அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வரும் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து விவாதம் நடைபெற்றது. மாநிலம் முழுவதும் தங்கி இருந்து படிக்கும் பள்ளிகளுக்கு சமூக நீதி விடுதி என பெயர் மாற்றம் செய்த முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு கலந்து கொண்ட நிர்வாகிகள் நன்றியை தெரிவித்தனர். சமீபத்தில் திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் முதல்வர் அம்பேத்கர் சிலையை திறந்து வைத்ததும், பின்னர் ஈரோட்டிலும் திமுக அரசு அம்பேத்கர் சிலையை திறந்து வைத்ததும் வரவேற்கிறோம் என கூறி, இதேபோல் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் குறிப்பாக மேற்கு மாவட்டங்களில் அம்பேத்கர் சிலை அமைக்கப்பட வேண்டும் என கூட்டத்தில் முழு மனதோடு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் மூத்த குடிமக்களுக்கு ரேஷன் கடை பொருட்களை நேரடியாக வீடுகளுக்கு வந்து வழங்கும் திட்டத்தை அரசு அறிவித்ததை வரவேற்றனர். புதிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு வெளியிட்டதையும், அது முன்பிருந்த சமச்சீர் கல்வி முறையை மீறி மற்ற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கும் என்பதையும் கூட்டத்தில் பாராட்டினர். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் 11% அதிகரித்து இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் முதலிடம் பிடித்துள்ளது என குறிப்பிடப்பட்டது. இந்த கூட்டத்தில் அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித உறுதி குரல் டிவி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். ஆதித்தமிழர் பேரவையினுடைய மாநில நிர்வாகிகள் கூட்டம் இன்று தாராபுரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற பல்வேறு திட்டங்களை வரவேற்று அதை பற்றியான உரையாடல் நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையில அனைத்து கல்வி கூடங்களிலும் இருக்கும் தங்கி படிக்கும் பள்ளிகளுக்கு அந்த விடுதிகளுக்கு சமூக நீதி விடுதி என்ற பெயர் மாற்றம் செய்ததை ஆதித்தமிழர் பேரவை வரவேற்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு அம்பேத்கர் அவர்களுடைய சிலையை முதல்வர்கள் உடுமலையிலே திறப்பதாக நாங்கள் அறிந்தோம். உடுமலையில் மட்டுமல்ல, ஈரோட்டில் ஏற்கனவே அம்பேத்கர் சிலை திறக்கப்பட்டிருக்கிறது இந்த அரசால். அதை போன்று அனைத்து மாவட்டங்களிலும், குறிப்பாக மேற்கு மாவட்டங்களில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய சிலையை திறந்து வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை ஆதித்தமிழர் பேரவை வைக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு தாயுமானவர் அப்படிங்கிற ஒரு திட்டத்துல சீனியர் சிட்டிசன் என்று சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட வயதை கடந்த அனைவருக்கும் இல்லங்களிலே கொண்டு வந்து அந்த ரேஷன் பொருள்களை வழங்குவது என்கிற ஒரு திட்டத்தை இன்றைக்கு வகுத்திருக்கிறது. அதையும் நாங்கள் வரவேற்கிறோம். அது மட்டுமல்ல, புதிய கல்விக் கொள்கை என்கிற அறிக்கையை இன்றைக்கு தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. இது ஏற்கனவே கடந்த காலத்திலே வந்த சமச்சீர் கல்விக் கொள்கை, இன்னும் மற்ற கொள்கைகளை எல்லாம் தாண்டி இந்த கல்விக் கொள்கை அறிக்கை இந்திய துணைக்கண்டத்திலே ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதலையும் புரட்சியையும் ஏற்படுத்த இருக்கிறது. இதை முன் கையாக வைத்து இன்னும் பல்வேறு மாநிலங்கள் இதை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். இப்பொழுதே கர்நாடக மாநிலத்திலே இந்த தமிழ்நாட்டினுடைய இந்த கல்விக் கொள்கை போன்று தங்கள் மாநிலத்திலும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே இருமொழி கொள்கை என்கிற விஷயத்தில் தமிழ்நாடு முன்னோடியாக இருந்த காரணத்தினால் மராட்டிய மாநிலத்திலும் இன்னைக்கு இருமொழி கொள்கைக்கான குரல் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதே போல தமிழ்நாட்டில் இன்னைக்கு அதனுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது 11.19 என்கிற அந்த விழுக்காட்டை
இந்தியாவிலே மிக உச்சபட்ச அளவு அது வளர்ந்திருக்கிறது என்பது வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய செய்தி. அதுதான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை உண்மையிலே அனைவரும் பாராட்டி வரவேற்கிறோம். குறிப்பாக ஆதித்தமிழர் பேரவை இந்த வளர்ச்சியை பாராட்டி வரவேற்பதுடன் வரும் 26 நடைபெற இருக்கிற தேர்தலில் ஆதித்தமிழர் பேரவை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழமை கட்சியாக இருப்பதாலும், அது மட்டுமல்ல அருந்ததியர் மக்களுக்கு இந்த ஆட்சியிலே பல நன்மைகள் கிடைத்திருக்கிற காரணத்தினாலும் மீண்டும் இந்த ஆட்சியே அமைவதற்கான ஒரு பிரச்சார இயக்கத்தை நாங்கள் ஆதித்தமிழர் பேரவையின் சார்பில் எடுக்க இருக்கிறோம். அது குறித்த இன்னும் பல்வேறு மாவட்டங்களிலே நாங்கள் கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். மிக விரைவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நம்முடைய அருந்ததியர் மக்கள் மத்தியிலே அந்த பிரச்சாரத்தை நாங்கள் மேற்கொண்டு வருகிற 26 திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஆட்சி அமைவதற்கான அத்துணை பணிகளையும் நாங்கள் மேற்கொள்வோம் என்று உறுதியேற்றோம்.